எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? மருத்துவ இளநிலை படிப்புக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. இந்தியா முழுவதுமாக மொத்தமாக 557 நகரங்கள்ல கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்விற்காக விண்ணப்பித்திருக்காங்க. இந்த 577 நகரங்களில் இந்த தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. இந்தியா தவிர்த்து வெளிநாடுகள்ல 14 நகரங்கள்ல இந்த நீட் தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத இருப்பதாகவும், அரசு பள்ளி மாணவர்கள் 12,730 மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுத இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 2 மணிக்கு நீட் தேர்வு தொடங்கும். 2 மணிக்கு தொடங்கக்கூடிய நீட் தேர்வு 5:30 மணிக்கு நிறைவடையும். ஆனால் தேர்வர்கள் 12:30 மணியிலிருந்து அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வர்களுக்கான அந்த கட்டுப்பாடுகள் என்பதும் அந்த என்டிஏவினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஹால் டிக்கெட்டிலும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதம் சார்ந்த மற்றும் அவர்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து வரக்கூடிய மாணவர்கள் 12:30 மணிக்கு தேர்வு மையத்தில் இருக்க வேண்டும். அவர்களுடைய உடையில் அந்த சோதனை செய்ய வேண்டும். அதாவது தேர்வறைக்கு முன்பதாக அவர்கள் செல்வதற்கு முன்பாக அவர்களை சோதனை செய்வதற்கு ஏதுவாக மதம் மற்றும் அந்த பாரம்பரிய உடைகளை சார்ந்து அணிந்து வரக்கூடிய மாணவர்கள் 12:30 மணிக்கே வர வேண்டும். அவர்களுக்கு 12:30 மணிக்கு அனுமதி வழங்கப்படும். இதற்கு சாதாரணமாக வரக்கூடிய மாணவர்கள் 1:30 மணிக்கு உள்ள அவங்க அந்த தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். உயிரியல்ல, விலங்கியல் மற்றும் தாவரவியல் மற்றும் வேதியியல், இயற்பியல் ஆகிய இந்த 4 பாடப்பிரிவுகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அவர்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான வினாக்களுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். என்ற விதத்தில் தான் இந்த தேர்வு நடைபெறும். இப்ப மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்வு அறைகளுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக பரிசோதிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாணவர்கள் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பவுச் மற்றும் வாட்டர் கேன் உள்ளிட்டவை கொண்டு செல்லக்கூடாது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய தெளிவாக தெரியக்கூடிய அளவிலான ஒரு வாட்டர் கேன்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் உள்ளது. அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். மேலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான மாத்திரை, பழங்கள் உள்ளிட்டவை கொண்டு செல்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய ஆவணங்களையும் அவர்கள் என்டிஏவில் ஒப்படைத்திருக்க வேண்டும். குறிப்பாக உள்ளே செல்லும் பொழுது 3 பக்க அளவிலான ஹால் டிக்கெட்டை கொண்டு செல்ல வேண்டும். முதல் பக்கத்தில் அவர்களது புகைப்படம் ஒட்டப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கும். அடுத்த பக்கத்தில் போஸ்ட் கார்டு சைஸ் அளவு அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்க வேண்டும். மாணவர்கள் ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை தேர்வு மையத்திற்கு உள்ளே கொண்டு செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மாணவர்கள் தேர்வு எழுதும் பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் என்டிஏ தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து தேர்வு மையங்களும் சிசிடிவி வழியாக கண்காணிக்கப்படும். சிசிடிவி காட்சிகளை ஏஐ தொழில்நுட்பத்துடன் உள்ளீடு செய்து அவை கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் மாணவர்கள் வழக்கத்திற்கு மாறான செய்முறைகளில் அங்கே அவர்களுடைய அந்த தேர்வு அறையில் ஈடுபட்டால் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டறிவதற்கான அந்த வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கவனமுடன் தேர்வுகளை எழுத வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தேர்வு அறைக்குள் சென்றதன் பிறகாக முதல் 1 மணி நேரத்திற்கு அவர்கள் கல்வி அறைக்கு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 1 மணி நேரம், கடைசி அரை மணி நேரம் ஆகிய அந்த 1.5 மணி நேரத்தில் மாணவர்கள் அவர்களுடைய அந்த பயோ பிரேக் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவறையை செல்வதற்கான நேரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து உள்ளே துணிந்ததன் பிறகாக தேர்வறையின் கண்காணிப்பாளரினுடைய அனுமதி இல்லாமல் மாணவர்கள் வெளியில் வரக்கூடாது. தேர்வுகளை முடித்து விட்டாலும் 5:30 மணிக்கு தான் மாணவர்கள் வெளியே வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது.